السلام عليكم ورحمة الله وبركاته. رمضان is مرحبا أهلا وسهلا بالصيام يا حبيبا زارنا في كل عام قد لقيناك به. صلى الله على نبينا محمد والسلام عليكم. இந்த ரமதான் ஏன் இவ்வளவு ஸ்பெஷல்? இதுல நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணாங்க டெய்லி ரொட்டீன்ல, அது மட்டும் இல்லாம நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன, அதை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க இருக்கோம். ஸோ ஃபுல்லா வீடியோவை தொடர்ந்து பாருங்க இன்ஷாஅல்லாஹ். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ இந்த ரமதான் ஏன் இவ்வளவு ஸ்பெஷல் அதை பத்தி கேட்டோம்னா, அதுக்கெல்லாம் குர்ஆன்லயே பதில் சொல்றான். இந்த மாதத்துலதான் நம்மளுடைய கைடன்ஸுக்காக நம்ம குர்ஆன் ஆனது அருளப்பட்டது. மேலும் இந்த மாசத்துல நம்மளுடைய ப்ரீவியஸ் பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படும். நரகத்தினுடைய வாசல் பூட்டப்பட்டு சொர்க்கத்தினுடைய வாசல் திறக்கப்படக்கூடிய ஒரு மாதம். ஷைத்தானுடைய விஸ்பர்ஸ் நம்ம காதுகளுக்கு இருக்காது. அப்ப கேட்பீங்க, ஏன் அப்போ சில ஆட்கள் இப்பவும் தப்பு செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, பிகாஸ் ஆஃப் தேர் நஃப்ஸ். அதையும் கிளென்ஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு தான் ரமதான். ஸோ அதை கரெக்டா யூஸ் பண்ணி இந்த ரமதானை பெஸ்ட் ரமதான் ஆக்கி நம்மளுடைய கேரக்டர்ஸையும் நல்ல இபாதத்திலையும் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்தரும் புரியும். ஓகே, the day starts with சுஹூர், ரைட்டா? நோம்பாளிக்கு 2 மகிழ்ச்சி இருக்குன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு படிச்சு தராங்க. ஸோ சுஹூர்ல ஒரு பிளெஸிங்ஸ் இருக்குது. ஸோ நீங்க அதை எடுத்துக்கொள்ளணும்னு நம்ம ரசூலுல்லாஹ் நமக்கு படிச்சு தராங்க. இந்த சுகர் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது மேக்சிமம் ஃப்ரைட் ஐட்டம்ஸை விட்டுட்டு நேச்சுரல் சுகர் கண்டென்ட்ஸ் இருக்கக்கூடிய, எனர்ஜிஸ் இருக்கக்கூடிய டேட்ஸ், ஃப்ரூட்ஸ், அப்புறம் ஹைட்ரேஷனுக்கு தேவையான ஐட்டம்ஸ் நிறைய எடுக்கிறது நல்லது. இது முடிச்சதுக்கு அப்புறமா தொழுகையில போகுமா? தொழுகைங்கிறது இந்த 5 வேளை தொழுகை இந்த நாள்ல நம்ம சின்சியரா தொழுக்கு கத்துக்கணும். இந்த மாதத்தை நம்ம பயன்படுத்தி சின்சியரா தொழுக்கு கத்துக்கிட்டோம்னா, அல்லாஹ் நமக்கு நீண்ட ஆயுளை தந்தான்னா இன்ஷா அல்லாஹ், அப்போ நம்ம என்ன செய்யலாம், மற்ற மாதங்களையும் சின்சியரா தொழுக்குள்ள ஒரு வாக்கியம் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாருக்கும் இந்த பாக்கியத்தை தந்தார் புரிவானாக. ஸோ அப்போ இந்த விஷயம் நம்ம இந்த மாதத்துலதான் நம்ம சின்சியரா, இவ்வளவு நாள் இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா இப்ப நம்ம சின்சியரா தொழுகையை பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு மாதம். ஃபஜ்ர் தொழுமா, அதுக்கப்புறம் குர்ஆன் ரெசைட் பண்ணுவோம், எல்லா இபாதத்துகளையும் கொஞ்ச நேரம் எல்லாரும் இருப்போம், அப்புறம் டெய்லி லைஃபை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஏன்னா ஸோ டெய்லி லைஃப் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஓர்ம வச்சிருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த நாட்கள்ல நீங்க யார்ட்டையும் சண்டை சச்சரவு போகக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா இருக்கணும். ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி இது உங்க பெஸ்ட் வெர்ஷன்ஸை வெளியே கொண்டு வரதான். ஸோ அப்ப அதுக்கு நீங்க முழுமையா ட்ரை பண்ணணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் அதுதான் நமக்கு என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. நீங்க யாராச்சும் உங்கள்கிட்ட பிரச்சனைக்கு வந்தாங்கன்னா சத்தமா சொல்லுங்க, நான் நோம்புல இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து ஒதுங்கிட்டு தான் பார்க்கணும். ஸோ பொறுமையா இருக்கணும். மற்றவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க சதக்காயும் உதவிகளையும் துவாக்களையும் செய்யணும். ஏன்னா துவா செய்யறதுமே ஒரு சதக்கா தான். ஸோ முடிஞ்ச உங்கள்கிட்ட வெல்த் இல்லைன்னா நீங்க துவா செய்யலாம், நீங்க சிரிக்கலாம், நீங்க தண்ணி கொடுக்கலாமா, பேரீச்சம்பழத்தை வச்சு கூட நீங்க நரகத்துல இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். நம்ம ரசூலுல்லாஹ் நமக்கு படிச்சு தராங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அடுத்த ஆளுக்கு உதவி செய்யணும், நம்ம எந்த பிரச்சனைகளையும் போகாம இருக்கணும், மற்றவங்கள சந்தோஷமா வச்சிருக்கணும், குடும்பத்துக்கு கூட நேரங்களை டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், தப்பான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாது. முக்கியமா அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடி என்ன விஷயமா இருந்தாலும் இந்த நாட்களை நம்ம செய்ய பார்க்கணும். இது முடியுது. லுஹர், அசர் எல்லாமே சின்சியரா, பிரேயருங்கிறது சின்சியரா நம்ம கடைபிடிக்கிறோம். இது முடியுது. அசர் டைம் நெருங்குது, அது முடியுது. எல்லாத்துலயும் நம்ம அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடி எல்லா விஷயங்களையும் தப்பா கரெக்டான யோசிச்சு செஞ்சுட்டோம். மறைவனுடைய டைம் வருதுன்னா நீங்க மேக்சிமம் உங்களை துவா கேட்கறதுல ஸ்பெண்ட் பண்ணணும். துவா கேட்கறது இந்த டைம்ல ஹைலி ரெக்கமெண்டட்.
ஆல்சோ இரண்டாவது மகிழ்ச்சி நோம்பாளிக்கு இருக்குன்னு சொன்னேன்ல, அது எங்க வருதுன்னா இஃப்தார் அப்படிங்கிற டைம்ல தான் வருது. ஸோ இஃப்தார்ல வந்துட்டு ஒரு பிளெஸிங்ஸ் இருக்கு. ஸோ அதை ஃபர்ஸ்ட் டேட்ஸை வச்சு நோன்பு துறக்கிறது ஹைலி ரெக்கமெண்டட். அதுக்கப்புறமாட்டும் அடுத்த நாளுக்கு தேவையான ஹைட்ரேஷனை தான் நம்ம தேடணுமே தவிர டக்குன்னு பசிக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய போட்டு அடைச்சிடக்கூடாது. இது என்னுடைய சின்ன ஒரு tip. இது முடியுது. மேக்சிமம் மாறிவு பூரா எல்லாரும் இபாதத்துல ஈடுபடுவோம் சின்சியரா. அது எல்லா மாதங்களையும், ரமதான் மட்டும் இல்லாம எல்லா மாதங்களையும் கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருவானாக. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா தராவி இஷா முடியுது. தராவி அப்படிங்கிற இந்த டாபிக்கை வந்துட்டு நான் தனியாவே ஒரு வீடியோ போஸ்ட் பண்றேன். ஏன்னா இதுல நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. 8 ரக்காத்தா 20 ரக்காத்தா தராவி ரசூலுல்லாஹ் தொழுதிருக்காங்களா அப்படிங்கிற நிறைய தாட்ஸ், நிறைய டவுட்ஸ் நம்ம யாருக்கு இருக்குது, நம்மளுக்கு இடையே உள்ள மக்கள்கிட்ட இருக்கு. ஸோ அதுக்கான டீட்டெயில்டான ஒரு வீடியோ நான் அடுத்த வீடியோல போஸ்ட் பண்றேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ இப்போ இந்த தராவி முடியுது, இரவு நேரங்கள்லையும் எல்லா நேரம் இஷா முடியுது, தராவி முடிஞ்சு வீட்டுல போய் நம்ம தூங்கிறாம இரவுல 3 பங்குல ஏதாச்சும் 2 பங்கு இல்லைன்னா 1 பங்கு நீங்க முடிஞ்ச அளவுக்கு எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸ்டார்டிங்ல சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு தரட்டும். ஸோ மேக்ஸிமம் நீங்க இபாதத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நிறைய விஷயங்கள் இஸ்லாத்தை பத்தி கத்துவிடுங்க. உங்களுக்கு தெரியாட்டா உஸ்தாத்மார்கள்ட்ட கேட்டா அவங்க சொல்லி தருவாங்க. ஸோ அப்போ இந்த மாதத்தை நீங்க ப்ராக்டிஸ் பண்றது, இந்த மாதத்தை நீங்க யூஸ் பண்ணி இந்த மாசத்துல உள்ள பிளெஸிங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு ஹாபி ஆட்டும் உங்க கேரக்டர்ஸ்ல அடாப்ட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பெஸ்ட் வெர்ஷன்ஸை நீங்க வெளியே கொண்டு வர முடியும். அத்தகைய மகத்துவம் மிக்க ஒரு மாதம் இது. ஸோ இவ்வளவுதான் இந்த வீடியோல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாலோ பண்ண ரொட்டீன் என்னன்னா, இதுல ஃபுல்லா இபாதத்தும் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுமா தான் இருக்கும். அதனால் நம்ம லைஃப்ல எப்படி இதாக்குறது, லைக் என்னோட லைஃப்ல நான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன், அதை வச்சு நான் சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ரமதானுடைய ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு புரியுதுக்காண்டி ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லி இந்த வீடியோவை இன்ஷா அல்லாஹ் நான் முடிச்சு கொள்றேன். எப்படின்னா, 2 சகோதரர்கள் ஒன்னா போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. அதுல மூத்த நபர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிரதர் வந்துட்டு ரொம்ப அந்த இஸ்லாத்துல ஆர்வமா இருக்கிறாங்க, இபாதத்துல அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. 2வது நபர் கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்காங்க. இப்படி நாட்கள் கடந்து போக போக என்ன ஆகுதுன்னு சொல்லியாச்சுன்னா, ஃபர்ஸ்ட் பிரதர் வந்துட்டு ஒரு போர்ல அல்லாஹ்வின் வழியில போர் செஞ்சு ஷஹீத் அடையறாங்க. ஷஹீத் அடையவும் நமக்கு தெரியும், ஷஹீத் அடையக்கூடிய ஆளுக்கு வந்துட்டு கண்டிப்பா என்னதான் சொர்க்கம் கேரண்டி ஆக்கப்பட்டதான். 2வது நபர் வந்துட்டு ஷஹீத் ஆகல, பட் அல்ஹம்துலில்லாஹ் அவங்க வாழாங்க. அவங்க இன்னும் 1 வருஷம் வாழாங்க. 1 வருஷம் வாழ்ந்ததுக்கு அப்புறமா அவங்களும் இயற்கையான ஒரு மரணம் அடையாங்க. இதை வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு சஹாபி, அந்த சஹாபியோட பேரை நான் கொடுக்குறீங்க மேல. ஸோ அந்த சஹாபி வந்துட்டு கனவு காண்றாங்க. எப்படின்னா, சொர்க்கத்தினுடைய வாசல் இந்த 2 நபர்களும் நிக்கிறாங்களாம். ஒரு ஆள் அங்கிருந்து உள்ள வந்து செகண்ட் பிரதரை ஃபர்ஸ்ட் அழைச்சிட்டு போறாங்களா. ஷஹீதான நபரும் வெளியே நிக்கிறாங்க. ஸோ இந்த செகண்ட் பிரதரை ஃபர்ஸ்ட் அழைச்சிட்டு போயிட்டு 2வது வந்துதான் யாரை கூப்பிட்டு போறாங்க, ஷஹீதான அந்த ஃபர்ஸ்ட் நபரை கூட்டிட்டு போறாங்களா. ஸோ இது இப்போ இவங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. இவங்க ஷஹீதா இருக்காம இவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்காம இயற்கை மரணம் தானே அடைஞ்சிருக்காங்க, நல்ல மனிதர் தானே, இவரை ஃபர்ஸ்ட் விடாம இவங்க ஃபர்ஸ்ட் போறாங்களே, அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்காங்க. அதுக்கு நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியாட்டு அவங்க 1 வருஷம் வாழ்ந்திருப்பாங்கல்ல, அதுல அவங்க வந்துட்டு ரமதானை அடைஞ்சிருப்பாங்கல்ல, ரமதான்ல நோன்பு நோற்றிருப்பாங்கல்ல. ஸோ அதுல எண்ணற்ற சஜதாக்களையும் நிறைய தொழுகைகளை அல்லாஹ்க்கு வேண்டி செஞ்சிருப்பாங்கல்ல. அந்த 1 வருஷம் இல்லாமலும் நிறைய தொழுதிருப்பாங்கல்ல. ஆமா, அப்போ உங்களுக்கு வித்தியாசம் என்னன்னா, இப்போ இவங்க ஃபர்ஸ்ட் போகக்குள்ள காரணம் அதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கணும்ல. அந்த டிஃபரன்ஸ் என்னன்னா, இட் இஸ் பிட்வீன் சொர்க்கத்துக்கும், அதாவது 7 வானங்களுக்கும், ஹெவன்ஸுக்கும் எர்த்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை விட பெருசா. ஸோ அந்த மகத்துவத்தை நம்ம மனசிலாக்கணும். புரியுதா? ஸோ ரமதான் அப்படிங்கிற மாதம் நமக்கு கிடைக்குது, நம்ம வாழ்நாள்ல நமக்கு கிடைக்குதுன்னா அது அவ்வளோ വലിய பிளெஸிங்ஸ் நமக்கு. ஸோ அதை கரெக்டா யூஸ் பண்ணி நம்மளுடைய பெஸ்ட் வெர்ஷன்ஸ் நம்ம வெளியே கொண்டு வந்து இந்த ரமதானை நம்மளுடைய பெஸ்ட் ரமதானா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி தந்து அர்-ரய்யான் என்ற வாசல் வழியாக நாளை மறுமையில் சுவர்க்கம் நுழையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாருக்கும் தந்த அருள் புரிவானாக. ஸோ இந்த ரமதான் சம்பந்தமா நிறைய இனோவேஷன்ஸும் உருவாயிருக்குது, நிறைய டவுட்ஸும் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, கண்டிப்பா அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்.